அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Bachelor Recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோம் லஞ்ச் மெனு டே 11 தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் என்ன சமைச்சோம் லஞ்சுக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ரசம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகு, கடுகு, வரக்கொத்தமல்லி, அப்புறம் சீரகம். மிளகை விட சீரகம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். வரமிளகா பாதி வரமிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு. மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி நான் முழுசாகவே போட்டு அரைக்க போகிறேன். ஒரு சின்ன துண்டு தான். கருவேப்பிலை, பூண்டு, பெரிய பல் பூண்டுங்கிறதுனால 4 பல் எடுத்திருக்கேன். இதை ஒரு கோர்ஸாக நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துக்கலாம். தக்காளி ரசத்துக்கு தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். புளி அதில் தான் சேர்த்திக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தக்காளியை கட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன். நம்ம கரைக்க போகிறது கிடையாது. இது மாதிரி அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதோட தண்ணியை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ரசம் ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம். ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டுக்கிறோம். இதிலே கடுகு சேர்த்திடுறோம். அதனால் முன்னாடி கடுகு சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது நல்லா 1 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் மஞ்சள்தூள், உப்பு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலாலேயே கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோம். இதெல்லாமே நல்லா 1 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி தண்ணி அதை இதில் சேர்த்திடலாம். இது கொதிக்க விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போகணும். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா சீக்கிரம் கொதிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பச்சை வாசனை போயிடும், கொதியும் வராது. மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுக்கு தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. புளி இதில் ஆப்ஷனல் தான். புளி சேர்த்தாமல் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு காம்பினேஷனாக வேக வச்ச முட்டையை தவா ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு போட்டுக்கிட்டேன். பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள். அப்புறம் நான் வேக வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா ஒரு 30 செகண்டாவது நல்லா வணங்கணும். ஆனால் அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து லைட்டாக முதல்ல உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிடலாம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அதனால தான் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துனேன். இது அந்த வெள்ளை கரு வெந்தது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அவ்வளோதான், நம்மளுக்கு எக் தவா ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. உங்கள் வீட்டு லன்ச் மெனுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.